ஒரு விதையை எடுத்து நடுறீங்க. அந்த விதைத்தான் உங்கள் நம்பிக்கை. ஆலயத்துக்கு செல்றீங்க. ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் அப்படியே மனசார வேண்டுறீங்க. நிறைய பரிகாரங்கள் என்பது நீங்கள் சென்று வணங்கும் ஆலயத்தையே சந்தேகப்படுவதைப் போலத்தான். அங்கே இருக்கக்கூடிய இறைவன் நம்ம பிரச்சனையை தீர்ப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இங்கே மனம் அலைபாய்வதற்கு சமந்தான். பரிகாரம் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆலயத்துக்கு சென்று அங்கே வணங்கிவிட்டு அவருக்கு ஒருட்ட நம்ம பிரார்த்தனை சொல்லிட்டு வந்துடணும். உடனே ஒரு 3-4 மாதம் ஆன உடனே ஏன்டா என் பிரச்சனை தீரலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது பார்த்திங்களா? அந்த விதை முளைத்து கொண்டிருக்கும் பூமிக்கு அடியிலிருந்து. நீங்கள் செய்த கர்ம வினைக்கு ஏற்றவாறு அது எப்படியாவது உங்களை காப்பாற்றலான்னு அந்த மண்ணை தொட வரும். அந்த நேரத்தில் நீங்கள் தோண்டி எடுப்பதற்கு சமம்தான் அது. காத்திருக்க வேண்டும். எப்பொழுது நாம் காத்து இருக்கிறோமோ அப்பொழுதுதான் இறை சக்தி நம்மை காத்து இருக்கும்.